கார்டு இவர் கையில தான் இருக்குது, இவரு இங்க இருக்காரு, ஆனா டிரான்சாக்ஷன் வெளியூர்ல நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது கார்டு குளோனிங் தானே பண்ணியிருப்பாங்க. பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன், வணக்கம் சார். பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல சேஃப்டியா இருக்குது எப்படின்றது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிளேபேக் சிங்கர் உன்னி கிருஷ்ணன் சார்னுடைய கேஸ்ல குளோனிங் அப்படின்றாங்க, கார்டை குளோன் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி எங்கெங்கெல்லாம் வந்து அந்த கவனமா இருக்கணும் சார்? கார்டையோ கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ நம்ம ஹோட்டல்ல, பெட்ரோல் பங்க்ல இல்ல ஆர் எனி அதர் பிளேஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற ஒரு பர்சன் வந்து உள்ள எடுத்துட்டு போகும்போது நம்ம கண்காணிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சில சமயங்கள்ல ஸ்கிம்மர் மிஷின் சொல்லுவாங்க. ஈவன் ஏடிஎம்ல கூட ஸ்கிம்மர் மிஷின் பொருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நம்ம ஏடிஎம்ல யூஸ் பண்ணும்போது கூட மேல ஏதாவது ப்ரொட்ரூடிங்கா ஏதாவது இருக்கா அப்படிங்கறத ஒரு பார்த்துட்டு நம்ம கார்டை சொருக்கிறது பெட்டர். அது பேங்க்குடைய நாலேஜ் இல்லாம யாராவது பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி இவங்க வந்து ஹோட்டல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அதை வந்து உள்ள எடுக்கும் போது ஸ்கிம்மர் மிஷின்ல ஒரு தேதி வச்சாங்கன்னா நம்முடைய டேட்டா வந்து அவங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்கிம்மர் மிஷின் இல்லாம இருக்கிறதுக்காக நம்முடைய கண் முன்னாலேயே இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்வைப்பிங் மிஷின் நம்ம கண் முன்னாலேயே கேட்க சொல்றாங்க. நம்மளே அந்த பின்னை வந்து நாமளே கையால நம்ம பிரஸ் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து சேஃப்டி மெத்தட். உடனே அந்த கார்டை ஸ்வைப் பண்ண எடுத்து திருப்பி வாங்கிடணும். இதை வந்து ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்தணும்னா, பப்ளிக் பிளேசஸ்ல பயன்படுத்தணும்னா நமக்கு ரொம்ப சேஃப்டி ஜாஸ்தி. நம்ம இன்னொருத்த கொடுத்து அனுப்பிச்சு நீயா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா பின் நம்பர்லாம் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த ரிஸ்க் ஜாஸ்தியாகும். ஸோ யூஸ் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும், அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். நானே நிறைய இடத்துல வந்து தெரியாமல் பின் நம்பர்லாம் சொல்லியிருக்கிறேன். பட் இப்போது மொபைல்லேயே நெட் பேங்கிங்லாம் வந்ததுனால நம்ம ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல பின் நம்பர் வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து அந்த பின் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ கேன் ரீஜெனரேட் யுவர் பின் நம்பர் இமீடியட்லி. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்மளும் நோட் பண்ணணும் சில விஷயங்களை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில். சப்போஸ் ஆன்லைனில் உங்களுக்கு வந்து தெஃப்ட் நடந்துச்சு, நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்களுடைய கார்டை யூஸ் பண்ணி வேறு யாரோ வந்து பணம் எடுத்திருக்காங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸும் கேட்கலாம். ஆல்ரெடி மிச்சம் 3 FM இது சமாட்டு மிச்சி பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய கதைகள் வந்து கிரெடிட் கார்டில் ஃப்ராட் நடந்துருது, நான் யூஸ் பண்ணவே இல்லை, கார்டு விட்ரா கேஷ் விட்ரா இருக்குது, என் கார்டு என்கிட்ட தான் இருக்குது, நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன், பட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் தான் நடந்துருது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்பப்போ வரும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ ஹவ் ஆஃபன் திஸ் டெஃப்ஸ் ஹேப்பன் அண்ட் ஆன்லைன் மூலமா எப்படி இது நடக்குது மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார்? இது நார்மலி என்ன பண்ற வழக்கம்னாக்க, இந்த கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணும்போது சில சமயம் இந்த பிஷிங் மெயில், சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா போன் பண்ணி நான் பேங்க்ல இருந்து பேசுறேன், எனக்கு இந்த உங்க கார்டுனுடைய டீடைல்ஸ் கொடுங்க, இல்லன்னா உங்க கார்டை நாங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து பாஸ் ஆன் பண்ணிடுறாங்க. பிஷிங் மெயில்ல டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அவங்க இக்னாரண்டா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் when it is shared, இதுல வந்து பிரச்சனை அங்கதான் உருவாருது. அண்ட் ரெண்டாவது வந்து நம்ம வந்து இப்ப கிரெடிட் கார்டு இதுக்கு வந்து டெபிட் ஆகும்போது ஒரு டிரான்சாக்சன் நடக்கும்போது மொபைல்ல நமக்கு அலர்ட் வரும். அந்த மொபைல் அலர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேங்க்ல மொபைல் அலர்ட் இல்லாம இருந்ததுன்னா மொபைல் அலர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஈவன் கிரெடிட் கார்டுக்கு வந்து ஓடிபில எல்லாருமே ஓடிபி ஒண்ணு வச்சிருக்காங்க எல்லா பேங்க்லயும். அது வித்தின் தி கண்ட்ரி. இந்த டேட்டாவை வந்து வெளியில ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிவிவின்னு சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டுடைய நம்பர், அதனுடைய எக்ஸ்பைரி டேட். ஸோ ஃப்ராட் நடக்காமல் இருக்கிறதுக்காக பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய சிஸ்டம் இன் பிளேஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்றத நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வர நம்பரை வந்து நீங்கள் இன்புட் பண்ணாதான் அந்த டிரான்சாக்ஷன் பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெத்தட்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட பேசுறாரு, கேட்கறதுக்கு ஸ்டேட் மிச்சம் 3 FM இது சமாட்டு மிச்சை. இப்படி சேஃப்டியாக இருக்கலாம் சார், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணும்போது முதல்ல நம்ம வந்து வேற ஒரு வர லிங்க்ல இருந்து, இப்ப ஒரு மெயில் ஒண்ணு வரும், அந்த மெயில்ல வந்து யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் டேட்டாஸ் அப்படின்னு அதை பிஷிங் மெயில் சொன்னேன். அந்த மாதிரி வரும்போது அதுல வந்து கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சேஃப் பிரவுசர்ஸ் வச்சுக்கணும். இப்ப இருக்கிற மாடர்ன் லேட்டஸ்ட் பிரவுசர் எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் தான். லேட்டஸ்ட் பிரவுசர்ஸ்ல நம்ம வந்து நாமளே HTTPS இருக்கும் பாக்கணும். ஒரு சின்ன ஒரு லாக் ஒண்ணு இருக்கும் மேல பிரவுசர்ல, எந்த பேங்க் பேர் போட்டா கூட HTTPS அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு லாக் ஒண்ணு இருக்கும். அதுதான் செக்யூர்டு சர்வர் வழியா போகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து நாமளே என்ன பண்ணணும், நம்ம பேங்கினுடைய URL டைப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு டிரான்சாக்சன் பண்ணணும். ஏதாவது ஒரு லிங்க்ல இருந்து வர ஒரு லிங்க் எடுத்துட்டு போய் நம்ம பண்ணோம்னா அதுல தேர் இஸ் a possibility அது வந்து ஒரு பிஷிங் பண்றதுக்காக, நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்காகவும் இருக்கலாம்.
அடுத்தது ஓடிபி ஒண்ணு கொடுப்பாங்க. நம்ம மொபைல் நம்பரையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் பேங்கோட. போத் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், என்இஎஃப்டியா இருக்கட்டும், அதுல நமக்கு அந்த ஓடிபி வரும். நம்ம அந்த போன்லயே நம்ம பத்திரமா நம்ம கையில தான் வச்சுட்டு இருக்கணும். ஓடிபியை பார்த்து போடணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேஃபா பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து இப்ப எல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ங்கிறது இப்ப இனிமே சேஞ்சுக்கு நம்ம மாத்திக்க, அதுதான் இனிமே இந்த ஃபியூச்சர். அதனால நாம ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். ஒரு டெக்னாலஜி வளர வளர அந்த ரிஸ்க்கும் இருக்கும். அந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நாமளும் நாமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை நாம உருவாக்கிக்கணும். சிம்பிளான சேஃப்டி ஸ்டெப்ஸ் தான். நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும், பிரச்சனை இருக்காது. இந்த கவனக்குறைவாலையும் நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னாலையும் தான் சில பல பிரச்சனைகள் வருது. ஸோ அதை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் பேசிட்டு இருக்காரு. 100.3 FM இது சமாட்டுமிச்சே பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன் சார். இப்போ கேஷ்லெஸ் சொசைட்டி அப்படின்னு எல்லாமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. ஸோ இஸ் தேர் எனி ஃபியர் டு கோ கேஷ்லெஸ் சார்? இது வந்து ஒரு சேஞ்சஸ் உலக அளவுல இந்த சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்தியால மாத்திரம் இல்ல, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் உலக அளவுல இருக்கு. ஈவன் சைனால கூட 30% டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்தியாவில 2% தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். அதனால உலக அளவுல நிறைய இந்த மாற்றங்கள் வரும்போது மாற்றங்கள் கொஞ்சம் நமக்கு வந்து நமக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும், அசௌகரியமா இருக்கும். அது ஒரு மாற்றங்களை நம்ம ஏத்துக்கும் போது நமக்கு அந்த சில அசௌகரியங்கள் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் இந்த சேஞ்சஸ் வரும்போது நம்ம தைரியமா தான் எதிர்கொள்ள வேணும். இது வந்து ஒரு டெம்பரரி பினாமினா, ஒரு 5-6 மாசத்துல இது சரியாயிடும். இதுல முக்கியமா இவங்க பாத்துக்க வேண்டியது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுட்டு இருக்கிறவங்க வேற யாருக்கிட்டையும் அதனுடைய பின்னையோ அதனுடைய இதையோ ஷேர் பண்ணக்கூடாது. இவங்களே அவங்க தங்களை தாங்களே வச்சுட்டு அவங்களே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம உருவாக்கிக்கணும். இந்த டெக்னாலஜி வளரும் போது இந்த ரிஸ்க்கும் உருவாகும். அந்த பின்னு, மொபைல் நம்பர் எல்லாம் நாம சேஃப்டியா வச்சுக்க வேண்டியிருக்கும். அதுல ஸோ இந்த டைம்ல அவசியமா நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றது எப்படி 30 நாள் கத்துக்கோங்க அப்படின்னு புக்கு போட்டா ஃபேமஸ் ஆயிடலாம்ல. ஆக்சுவலி வி ஷுட் டேக் ஒர்க் ஷாப் அண்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் ஃபார் ஹவு டு பி டிஜிட்டலி சாவி அண்ட் பேங்கிங். இல்லை நல்லா சம்பாதிக்கலாம். 100.3 FM இது சமாட்டுமிச்சு பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்றது, பின் செட் பண்றது, அண்ட் அதை அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிக்கிறது, சேஞ்ச் பண்ணிக்கிறது, அண்ட் ஆல்சோ நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது கவனமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார். அதாவது நம்ம ஒரு பேங்கினுடைய டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நம்ம ஏதாவது பண்ணும்போது அதுல முக்கியமா பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னாக்க ஹஸ்பண்ட் பேரு, ஒய்ஃப் பேரு, பசங்க பேரு, கடவுள் பேரு, இந்த மாதிரி ஒரு ரொம்ப காமனா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பேஸ்புக்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ற நேம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மத்தவங்க கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பாஸ்வேர்டு இருக்கணும். ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு லோயர் கேப்ஸ் இருக்கணும், நம்பர் இருக்கணும், 1 2 3ங்கிற மாதிரி நம்பர் இருக்கணும். அது தவிர ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் @ கொஸ்டின் மார்க், இன்டு, இந்த மாதிரி இருக்கிற 4 விதமான காம்பினேஷன்ல மாத்தி செஞ்சாக்கும் போது கேபிட்டலையும் இதையும் போடும்போது உங்களுக்கு வந்து ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த பாஸ்வேர்டு மாத்திரம் இல்ல, இது வந்து நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ மற்றவங்க ஈஸியாக கெஸ் பண்ணாத மாதிரி கஷ்டமான பாஸ்வேர்டு வைக்கும்போது நீங்கள் வந்து அதை நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு அவங்களே மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கணும், மைண்டில் இருக்க மாதிரி இருக்கணும். எங்கேயும் எழுதி வச்சிருந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணி தான், அதாவது ரொம்ப கஷ்டமான பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு கார்டு பின்னாடியே நோட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். ஸ்டேட் மிச்சு 100.3 FM இது சமாட்டு மிச்சு ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். சார் இப்போ இந்த காற்று மழை நாளெல்லாம் நிறைய பேருக்கு வைஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃப்ரீ வைஃபை ஜோன்ஸு, கெஃபேல வந்து வைஃபை இருக்கு, அண்ட் ஓப்பன் நெட்வொர்க்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வைஃபை யூஸ் பண்றாங்க பப்ளிக் பிளேசஸ்ல நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாமா? கவனிக்க வேண்டிய விஷயம், கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள், பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட்னா என்ன சார்? ரொம்ப முக்கியம். அது அருமையான கேள்வி. அது பொது இடங்கள்ல வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் செய்யும் போது நம்ம கூடிய வரல அவாய்ட் பண்றது பெட்டர். சைபர் கஃபேக்கள்ல அவாய்ட் பண்றது பெட்டர். நம்முடைய சொந்த கம்ப்யூட்டர்லயோ நம்ம சொந்த மொபைல்லயோ தான் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா சேஃபா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுல வந்து விர்ச்சுவல் கீபோர்டு தருவாங்க. அந்த ஒவ்வொரு பேங்க்லயும் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டு, அதாவது அவங்க சைபர் கஃபேல இருக்கிற கீபோர்டை யூஸ் பண்ணாத விர்ச்சுவல் கீபோர்டையும் யூஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. அந்த பாஸ்வேர்டு சேவ் பண்றதுக்கான டிக் இல்லாம இருக்கா அப்படிங்கறதையும் பாத்துக்கணும். மேல HTTPS இருக்கான்னு பார்க்கணும். கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த லாக் அவுட் பண்ணிடும். நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே 1 நிமிஷம் ஆச்சுனாலே பேங்க் வந்து லாக் அவுட் ஆயிடும். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு லாக் அவுட் பண்றது பெட்டர்.
சிம்பிளான ஸ்டெப்ஸா இருந்தாலும் நிறைய பேர் இதை கவனிக்காம விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ப்ரௌசர்ல HTTPS இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நம்ம ப்ரௌசர்ல நம்மளே அந்த பேங்க்கினுடைய URL என்டர் பண்றது அவசியம். அண்ட் URL பக்கத்துல அந்த லாக் இருக்கா அப்படின்னு, அதாவது செக்யூர்ட் சர்வர் மூலமா போகுதா அப்படின்ற அந்த லாக் இருக்கா அப்படின்றத கவனிக்கணும். பிளஸ் வர்ச்சுவல் கீபோர்டு, பப்ளிக் பிளேஸ்ல நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது வர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் பண்றது அவசியம். சூப்பரான பாயிண்ட்ஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேட் ரெடி மிச்சு நிறைய பாயிண்ட் 3 FM இது சமாட்டு மிச்சு. நம்ம கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் சேஃபா சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணனா நமக்கு பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும். பிகாஸ் தட்ஸ் வே ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் என்னெல்லாம் விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், எப்படிலாம் போக போகுது, டிரான்சாக்ஷன்ஸ் சேஃப், ஈஸி அண்ட் செக்யூரா இருக்குமா, ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட நம்ம காலையில இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் பேசிட்டு இருக்குமா. அடுத்ததாக இது வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் உலக அளவுலயே இது ஒரு பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கிறது. இதனால வந்து பயப்பட தேவையில்லை. ஆரம்ப காலகட்டங்கள்ல நமக்கு ஒரு சின்ன பய உணர்ச்சி இருக்கும். எந்த மாற்றங்களும் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது கூட நமக்கு வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். நமக்கு அது பழகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இதுல சேஃப்டி இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்ப ஒவ்வொன்றும் இந்த டெக்னாலஜி வளரும்போது சேஃப்டி பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம வந்து இப்ப நிறைய இது வந்துருக்கு. இப்ப பேமெண்ட் பேங்கர்ஸ்னு கொண்டு வராங்க. அதை தவிர NEFT பேங்க்ஸ் வந்து NEFTன்னு கொண்டு வராங்க. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல வருது. இந்த மாதிரி நிறைய. அப்புறம் மொபைல் போன்லயே ஆண்ட்ராய்டு இல்லாத மொபைல் போன்களுக்கே *99# கான்செப்ட் கவர்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து இன்டர்நெட்டே தேவையில்லை, ஆனா நம்ம பணம் பரிவர்த்தனை பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டங்கள்ல கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். போக பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஐயோ நம்ம வந்து இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். இதை நம்ம முன்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணலையே அப்படிங்கிற ஒரு தோற்றமும் நமக்கு வர ஆரம்பிக்கும். படிப்படியா நம்ம வந்து ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சோன்னா இது புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு அதனுடைய பலனை பெறலாம். இது வந்து வரவே வராது, ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ எஸ், இந்த டிரான்சிஷன் பீரியட் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும். ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சிம்பிளான ஸ்டெப்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக சில இடங்களில் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தப்பை சரி செய்யறதுக்காக ப்ளீஸ் நோட் த பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு 10 பாயிண்ட் சொன்னீங்க. நன்றி சார், தேங்க்யூ. ஸ்டேட் ரெடி மிச்சு நிறைய பாயிண்ட் 3 FM இது சமாட்டு மிச்சு.